Warm greetings from PSC Institute of Oncology. நான் டாக்டர் PR முருகேசன் உங்களுடன். நம்முடன் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் டாக்டர் KS ராஜ்குமார் அண்ட் டாக்டர் கிருஷ்ண மோகன். இன்றைய தினம் நவம்பர் மாதத்தை நாம் புரோஸ்டாட் உறுப்பின் புற்று விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிப்பதை பலர் அறிவோம். இதில் புரோஸ்டாட் என்ற உறுப்பு எங்கே இருக்குது, அதனுடைய பயன் என்ன என்பதை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏனெனில் இது ஒரு மறைமுகமான உறுப்பு, ஆண்களுக்கே உரித்தான உறுப்பு. நானும் டாக்டர் KS ராஜ்குமாரும் கடந்த மாதம் அக்டோபர் மார்பக புற்று விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கும் வகையில் மார்பக புற்று விழிப்புணர்வை பற்றி பேசினோம். அதில் நாங்கள் கூறுகையில் 99 விழுக்காடு மார்பக புற்று பெண்களுக்கும் 1% ஆண்களுக்கும் வர்றதா பேசணும். இன்றைய நாளில் நம்ம பேச இருக்க இந்த புரோஸ்டாட் கேன்சர், புரோஸ்டாட் புற்றுங்கிறது 100 விழுக்காடு ஆண்களுக்கு தான். ஏன் அப்படின்னா இந்த புரோஸ்டாட் உறுப்பே ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது ஆண்களால் ரொம்ப புறக்கணிக்கப்பட்டு ஒரு ஸ்டேஜில் அந்த கேன்சரால் உயிரிழக்க போகிறோம் அப்படிங்கிற நிலை தள்ளுறது நாங்கள் ஆண்கள் வர்க்கமாக இருக்கிறதுலேயே கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். ஒரு 15 நிமிடம் இதை பற்றி பேச போகிறோம். முதல்ல நான் ஒரு இன்ட்ரோவா இந்த புரோஸ்டாட்டுங்கிறது இப்போ மார்பகத்தை பற்றி சொல்லணும்னா யாருக்கும் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேணாம். இதயத்தை பற்றி சொல்லணும்னா யாருக்கும் அதை நம்ம அறிமுகப்படுத்த வேணாம். நுரையீரலும் அப்படி தான். நுரையீரலுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. மூச்சு இழுத்து விடுறதுக்கு, ஆக்சிஜனேஷன், கரியமலை வெளியேற்றத்துக்கு. இதயத்துக்கு அந்த சர்க்குலேட்டரி ஃபங்க்ஷன் இருக்குது. நம்மளுடைய ரத்த சுழற்சிக்கான முக்கியமான பங்கு அதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மூளை ஃபங்க்ஷனை பற்றி யாருமே சொல்ல வேணாம். இத்தனை உறுப்புக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்து இந்த புரோஸ்டாட்டுங்கிறது எங்கே இருக்குது, அதனுடைய வேலைத்திறன் என்ன, அது எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பேசுறதுக்கு தான் இன்னைக்கு நாம் யூராலஜி ஸ்பெஷலிஸ்ட், சிறுநீரக அறுவை சிகிச்சை துறையை சார்ந்த எமது PSC மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம டாக்டர் B கிருஷ்ண மோகனை வர சொல்லியிருக்கோம். சார் இந்த புரோஸ்டாட்டினுடைய இதை பற்றி கொஞ்சம் நமக்கு இன்ட்ரோ சொல்லுவாங்க. இப்போ இந்த புரோஸ்டாட்டுன்னு வந்த பிறகு நாம் அதுக்கு நோயின்னு இது பண்ணும்போது இப்போ இந்த ரொபாட்டிக்கை பற்றி தான் நிறைய பேருக்கு பேசவே தோணும். ஏன்னா இப்போ எங்கே போனாலும் ஒரு புரோஸ்டாட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா யாரும் இந்த ஓப்பன் ஆப்ரேஷனையோ அந்த கன்வென்ஷனாக பண்ண TURPங்கிற பண்ணுறதெல்லாம் பேசுகிறத விட்டு ரொபாட்டிக்கில் பண்ணாங்க அப்படின்னு தான் பேச தோணுது. நீங்கள் எங்கேயாவது வெளியில் ஏதாவது ஒரு விசிட் பண்ணால் கூட சில பேர் ரொபாட்டிக் புரோஸ்டாட்டிக் ஆப்ரேஷன் பண்ணதை ரொம்ப காமனாக பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு அது இப்போ இந்த பீக்கா ப்ராக்டிஸில் இருக்குது. அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணவங்க தான் டாக்டர் KS ராஜ்குமார் சார். நான் ஆல்ரெடி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். பிரஸ்ட் கேன்சரில் இஸ் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இன் அட்வான்ஸ்டு ரொபாட்டிக் ப்ரொசீஜர். ஹி இஸ் ரன்னிங் த லீட் ரோல் இன் PSG ரொபாட்டிக் சர்ஜிக்கல் ஒர்க். ஸோ இது கூட நம்ம இந்த புரோஸ்டாட்டுக்கு நான் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னேன் இல்லைங்களா. இப்போ நம்ம உருவத்தில் பார்த்தோன்னா ஆண்களுக்கு இந்த பெல்விஸ்ன்னு சொல்ல கீழ்ப்பகுதியில் கீழே நம்மளுடைய சிறுநீரகம் வெளியாக்கிறதுக்கான உறுப்பு இருக்குது. அதுதான் நம்ம பீனிஸ்ன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். இதில் ட்ராவல் பண்ணுறதா யுரித்ரா. யுரித்ராங்கிறது நம்ம தமிழில் புரிஞ்சுக்கன்னா இது நீர் தாரை. இது சிறுநீரகத்தில் உருவாகிற சிறுநீரக தந்திக்கு மூலயமா சிறுநீரக பைக்கு சிறுநீரக பையிலிருந்து சிறுநீரக தாரை வழியாக நமக்கு வெளியேற்றப்படுறதுக்கான ஒரு கண்டினியூட்டி பாத்வே இது. ஸோ இப்போ சிறுநீரக தந்திக்கு சிறுநீரக பை, அதை தான் யூரினரி பிளாடர் அப்படிங்கிறோம். இந்த யூரினரி பிளாடர் இங்கே இருக்கிறது நம்மளுடைய அடி வயிற்றினுடைய முன்பகுதியில் இருக்கிற பிளாடர்லேருந்து யூரினை கீழே கொண்டு போகிற அந்த சிறுநீரக தாரைக்கும் சிறுநீரகத்தினுடைய அந்த பைக்கும் இடையில அந்த இதை ஒரு கனெக்டிங் ஸ்ட்ரக்சர் தான் இந்த புரோஸ்டாட்டுங்கிற உறுப்பு. புரோஸ்டாட் அப்படிங்கிறது ஒரு கிளாண்ட். அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சுரக்க தன்மை உள்ள ஒரு உறுப்பு. இப்போ நம்ம பேரோட்டிக் கிளாண்டுன்னு சொல்கிறோம், சப்மாண்டிபுலர், இதெல்லாம் உமிழ்நீர் சுரக்கிற கிளாண்டு. தைராய்டும் ஒரு கிளாண்டு தான், ஆனால் அது எண்டோக்ரைன் கிளாண்ட். அது ஹார்மோன் சுரக்குது. இந்த புரோஸ்டாட்டினுடைய சுரப்பு தன்மை அந்த இடத்துல இருந்து நம்மளுடைய விந்தணு மற்ற இதெல்லாம் இதாகும் போது இந்த செமன் ஃபார்மேஷன் இதுக்கெல்லாம் அது ஒரு லிக்விடை கொடுக்குது. அது மறைஞ்சே இருந்தாலும் அதனுடைய பங்கு ரொம்ப அதிகம். நம்மளுடைய ரீப்ரொடக்ஷன் பார்ட் ஆஃப் லைஃபாக இருக்கட்டும், நம்மளுடைய மற்ற அந்த ஆண்மை தன்மைகள் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த புரோஸ்டாட்ங்கிறது ஒரு முக்கியமான உறுப்பு. இந்த புரோஸ்டாட் சிறுநீரக பைக்கும் சிறுநீரகத்தை எடுத்துட்டு போன இந்த தாரைக்கும் இந்த இதில் இருக்கிற ஒரு சின்ன சிறுநெல்லிக்காய் அளவுக்கு இருக்கிற ஒரு இது. நம்ம சின்ன வயசுலேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூட அதுவும் வளர்ந்து 60 வயசுக்கு மேலே அதனுடைய வளர்ச்சி அதிகமாகும் போது தான் ஒரு சிலருக்கு இந்த புரோஸ்டாட்டிட்டிசம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருது. இதை புரிஞ்சுக்கிட்ட இந்த தருணத்திலேருந்து நான் டாக்டர்
கிருஷ்ணமோகன்ட்டு இந்த புரோஸ்டாட்டினுடைய வளர்ச்சியில் வர்ற சில மாற்றங்கள், அதுதான் நான் ஆரம்பத்தில் ஓப்பனிங்கில் சொன்னாங்களா, புரோஸ்டட்டிட்டிசம் அது என்னென்ன கஷ்டம் இருக்கும், எப்படி வந்து இவங்க அந்த சூழ்நிலையில் நம்மக்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வராங்க, அதுலேருந்து எப்படி ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை ஹெல்த் எஜுகேஷனாக இருக்கட்டும், அதை வந்து நான் பேச போகிறோம். எஸ், வணக்கம் கிருஷ்ணமோகன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நான் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். புரோஸ்டாட்டுங்கிறது ஆண்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு உறுப்பு, வேற யாரும் இதை பீட் பண்ணவே முடியாது. ஆண்களுக்கு மட்டுமே இருக்கிறதால நாம மட்டும்தான் இந்த கஷ்டமோ நஷ்டமோ அனுபவிக்க வேண்டிய ஒரு இது இருக்கு. நீங்க வந்ததுமே என்கிட்ட சொன்னீங்க ஒரு இன்ட்ரோல, நிறைய பேருக்கு இதை ஒரு கூச்செய்தியில இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல சொல்ல மாட்டாங்க, அதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வந்து பின்னாடி பெரிய எஃபெக்ட் எல்லாம் நேர்கொள்ள வேண்டியது இருக்குன்னு. இப்போ இந்த புரோஸ்டாட் உறுப்பு என்லார்ஜ் ஆகிறதுல என்ன கஷ்டம் வருதுங்க? ஆமாங்க சார். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஒரு 50 வயசுக்கு மேலே வரும்போது இந்த மாதிரி ப்ராஸ்டேட் சம்மந்தமாக இஷ்யூஸ், யூரினரி இஷ்யூஸ் வரலாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம காமனாக வந்து ப்ராஸ்டேட்டில் வந்து பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளேஷியான்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமான ஒரு கட்டி, ஒரு சத வளர்ச்சி வந்து ப்ராஸ்டேட்லேருந்து வரும். ஸோ இது வந்து நம்ம காமனாக வந்து ஒரு 60 வயசு 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்களுக்கு பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா, யூரின் போகிறதுக்கு கஷ்டம், யூரின் போகிறதுக்கு முக்கி போகிறது, யூரின் போகிற ஸ்பீடு கம்மியாக போகிறது, அப்புறம் நைட்டு அடிக்கடி எந்திரிச்சு யூரின் போகிறது, அதுக்கப்புறம் யூரினில் வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றது, அதுக்கப்புறம் வந்து யூரினில் வந்து பிளட்டு வர்றது, அந்த மாதிரி சில சிம்டம்ஸ் இருக்கலாம். ஸோ இதே மாதிரி வந்து இந்த செட் ஆஃப் ஆண்களுக்கு வந்து ஒரு 60 வயசு கொஞ்சம் வயசாகும்போது இந்த சுரப்பியில் ப்ராஸ்டேட் கேன்சருமே வரலாம். ஸோ இந்த ப்ராஸ்டேட் கேன்சருக்கு என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாதாரண இந்த பிபிஹெச்ன்னு சொல்கிற அந்த பிரச்சனைக்கும் இந்த ப்ராஸ்டேட் கேன்சருக்கும் வர சிம்டம்ஸில் வந்து பெருசாக வித்தியாசம் கிடையாது. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து பெருசாக வேறுபாடு இல்லைன்னா இந்த ப்ராஸ்டேட் கேன்சரை நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து இந்த பேஷண்ட்ஸ் வந்து இந்த யூரின் ப்ராப்ளமோட வரும்போது நம்ம வந்து இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சிவியாரிட்டி இருக்கும். ஸோ மைல்டு ப்ராப்ளமாக இருக்கா, யூரினரி ப்ராப்ளம் இருக்கா, மாட்ரேட்டாக இருக்கா, இல்லை சிவியராக இருக்கான்னு சும்மா கிளாஸிஃபை பண்ணிவிட்டு ஒரு சில டெஸ்ட்டுகள் நம்ம பண்ணுவோம். ஸோ வந்து அவங்களோட சிம்டம்ஸ் என்னவா இருக்குது, அந்த கேன்சருக்குள்ள சிம்டம்ஸ் எதாவது இருக்கா, அவங்க வீட்டில் வந்து யாருக்காவது வந்து கேன்சர் வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கேள்விகளும் நம்ம கேட்டுருவோம். ஏன்னா வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து அவங்க அப்பாவுக்கு இருக்குது அப்படின்னா இவங்களுக்கும் வந்து அவங்க சன்ஸ்க்கு வந்து கேன்சர் வரக்கு வாய்ப்பும் அதிகம். ஸோ வந்து இந்த ப்ராஸ்டேட் கேன்சருக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்துட்டு அவங்கள வந்து எக்ஸாமின் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து மோஷன் போகிற இடத்துல வந்து விரல் வச்சு அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை வந்து நம்ம தொட்டு பார்த்து அது வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது வந்து இனிஷியலாக வந்து எங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கும் அந்த கேன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு. அடுத்தது வந்து சில பிளட் டெஸ்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா PSA டெஸ்ட்டுன்னு, ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் சொல்லிட்டு அந்த ப்ராஸ்டேட்டுக்கு உண்டான ஒரு பிளட் டெஸ்ட். ஸோ அதில் வந்து ஒரு 4 நானோகிராமுக்கு மேலே இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது உடனே ப்ராஸ்டேட் கேன்சர்னு நம்ம முடிவெடுக்க முடியாது. அது ப்ராஸ்டேட் கேன்சருக்கு இருக்கிற ஒரு அப்நார்மல் வேல்யூ. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து ப்ராஸ்டேட்டுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன்னு ஒன்று இருக்குது, அதையும் எடுத்துட்டு ஃபைனல் ஸ்டேஜாக வந்து நம்ம ஒரு பயாப்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சதையை எடுத்து ப்ராஸ்டேட் பயாப்சி டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சதையில் கேன்சர் இருந்தால் தான் நம்ம அந்த ப்ராஸ்டேட் கேன்சர்னு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராஸ்டேட் கேன்சருன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அது என்ன ஸ்டேஜ் இருக்குது அதுக்கு உண்டான டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராஸ்டேட் PSAன்றது ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட், ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம ஜென்ரலாக வந்து ஆண்களுக்கு வந்து 60 வயசு தாண்டிட்டாலே எப்படி லேடிஸ்க்கு வந்து மேமோகிராம் பண்ண சொல்கிறோமோ, 40 வயசுக்கு மேலே பண்ண சொல்கிறோமோ, ஆண்களுக்கு வந்து 60 இயர்ஸுக்கு மேலே கம்பல்சரியாக சீரம் PSA பண்ணி ஆகணும். ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் அது வந்து நம்ம பண்ணிவிட்டு அது அப்நார்மலாக இருந்தால் நம்ம யூராலஜிஸ்ட்டோ வந்து பார்த்துட்டு அதை வந்து என்ன ஃபர்தர் டெஸ்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுப்போம். ஸோ இந்த PSAன்றது வந்து நான் இன்னும் அழுத்தி சொல்கிறேன், 60 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் PSA டெஸ்ட் பண்ணுங்க. அது அப்நார்மலாக இருந்தால் யூராலஜிஸ்ட்டை போய் தயவு செஞ்சு பாருங்கள்.
இதை நம்ம ஒரு டியூமர் மார்க்குன்னே சொல்லலாம் ஆமா சார், இல்லைங்களா? ஆமா. இப்போ நம்ம எப்படி ஓவரிக்கெல்லாம் ஒரு CA-125 ஒன்று பார்க்க சொல்றோமோ அது மாதிரி ப்ராஸ்டேட் கேன்சருக்கான ஒரு மார்க்கர் மார்க்கர் இது டியூமர். ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்ம ப்ராஸ்டேட் கேன்சர் சஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ அவர் டாக்டர் இப்போ கிருஷ்ணமோகன் சொன்ன வைட்டல் பாயிண்ட்டுங்க, 50 வயதுக்கு மேலேயே இதை மாரி ஒன்றுக்கு அடிக்கடி நைட்டில் எழுந்திரிச்சு போகிறோம், ஒன்றுக்கு போயிட்டு வந்த பிறகுமே நமக்கு ஒரு போன திருப்தியே இல்லை, அந்த சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் எவாக்குவேஷன், ஃப்ரீக்குவென்சி கூட ஒரு இரிட்டபிலிட்டி இருக்குது, ட்ரிப்ளிங் ஆஃப் யூரின், ஸ்டீம் நல்லா தூரமாக ஓடி விழுனாலே ப்ரோஸ்டேட். நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் பசங்களாம் பார்த்தெல்லாம் போட்டி போட்டு தந்தி மரத்துட்டு நின்று அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பீடு அடல்ட் ஆகும்போது வர்றதுக்கு ஒரு காரணமே இந்த கார்க்கு மாரி இருக்கிற ப்ரோஸ்டேட் கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர்ந்து அதை டைட் பண்ணுறது தான். ஸோ இந்த சிம்டத்தினால நமக்கு அந்த ப்ரோஸ்டேட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம அப்ரோச் பண்ணும்போது அவங்க சொன்ன இந்த டிஜிட்டல் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லைங்களா, பர் ரெக்டல் எக்ஸாம், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட் எக்ஸாம் செய்கிறவங்களுக்கு. ஸோ அதை செஞ்சு பார்க்க வலி இல்லைன்னா இட்ஸ் குட். இதுதான் ஈஸியாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ப்ரோஸ்டேட் எல்லா ஜாயிண்ட் இருந்தால் அந்த ஃபிங்கர், இந்த நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு பார்க்கும்போது அந்த மிடில் லோபல் இந்த இதெல்லாம் ஃபீல் பண்ணிடலாம். ஃபீல் பண்ணின பிறகு அதில் என்லார்ஜ்மெண்ட் இருந்தால் அவங்க சொன்ன அந்த அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணுவாங்க. சைமல்டேனியஸாக பிளட்டில் PSA பார்க்கணும். PSA ரஃப் ஐடியா வந்து ஒரு 20 நானோகிராம் கீழே இருந்ததுன்னா நத்திங் டு வரி. அதுதானே 4 தான் இப்போ அப்பர் லிமிட். 4க்கு மேலே போனாலே என்லார்ஜ். ஸோ பியாண்ட் வாட் லெவலுங்க. சப்போஸ் நிறைய பேர் PSA பார்த்து இப்போ நம்ம பேசவே அவங்க வச்சு பார்ப்பாங்க எவ்வளோ. நீங்கள் சொல்றது 4 நானோகிராம் பர் இது அந்த டெசிலிட்டர் காம்பனன்ட். இப்போ எவ்வளவுக்கு மேலே இருந்தால் குவைட் சிக்னிஃபிகண்ட்டுங்க? இல்லை 4க்கு மேலே இருந்தால் சிக்னிஃபிகண்ட், ஃபர்தர் இவாலுவேஷன் தேவைன்னு அர்த்தம். இப்போ ஒரு 100லாம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக தே ஆர் அட் ரிஸ்க் ஆஃப் ப்ரோஸ்டேட்டிக். இந்த பினைன் ப்ராஸ்டேட் டிசீஸ்ன்னு சார் சொன்னார்ல சார், அதில் வந்து 4க்கு மேலே இருக்கும், ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. ஒரு 20 கேன்சர்ல யூஸ்வலாக ஜாஸ்தியாக இருக்கும். இது ஒரு நம்மளுக்கு அதுலயே நம்மளுக்கு டவுட் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த BPHன்னு சொன்னாங்கல்ல, பினைன் ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபி, அது வந்து இட்ஸ் குவைட் காமனுங்க. எய்தர் வி லைக் இட் ஆர் நாட். 60 வயசுக்கு மேலே அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூட வளர ஆரம்பிக்கும். இப்போ நரமுடி வர்ற மாதிரி, கேட்ராக்டுக்கு லென்ஸில் கூழ்மை வர்ற மாதிரி ப்ரோஸ்டாட் என்லார்ஜ் ஆகிறது குவைட் காமன். எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த பினைன் ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபி இல்லாமல் இந்த பினைன்கிறது சாதாரண கட்டி, அது ஒரு மெலிக்னன்ஸாக ஒரு கேன்சராக மாறுதுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுன்னு அந்த PSA சார் சொன்ன மாதிரி 60 வயசுக்கு மேலே மஸ்ட். எல்லாருக்கும் ஒரு ருட்டீன் டெஸ்ட் மேமோகிராம் மாதிரி இதுக்கு இதை பண்ணுறது மஸ்ட்டுங்கிறோம். சரிங்க, இப்போ நீங்கள் சொன்ன அந்த சிம்டம் இதெல்லாம் புரிஞ்சுது. இப்போ நான் சொல்கிற ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு 60 வயசில் ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு நீங்கள் டிஜிட்டல் எக்ஸாம் பண்ணும்போது லார்ஜ் ப்ரோஸ்டாட்டு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்துட்டீங்க. அல்ட்ராசவுண்டில் அவங்க இந்த போஸ்ட் வாய்ட் யூரின் ஒரு மெஷர்மெண்ட் கொடுப்பாங்க. அது ஒரு 200 ml சொல்கிறாங்க. ரொம்ப சிம்டமேட்டிக்காக இருக்காரு. அது கூட கொஞ்சம் பேக் பெயினும் இருக்குங்கிறாரு. இப்போ 60 வயசாச்சு, இந்த கஷ்டங்கள்லாம் இருக்குது, பேக் பெயின் இருக்குது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அவங்க அப்பா ஒரு காலத்தில் இருந்தப்போ அது மாரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்கன்னு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி லாங் ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்து நாம் எப்படி அப்ரோச் பண்ணணும்? 60 வயசு, ப்ரோஸ்டாட் நல்லா என்லார்ஜ் ஆகிருக்கு, போஸ்ட் ரெசிடுவல் யூரின் அல்ட்ராசவுண்டில் அதிகம் இருக்குது, இந்த அளவுக்கு தான் உங்கள் டேபிளில் கன்சல்டேஷனில் இருக்காங்க. அடுத்தது எப்படி அப்ரோச் பண்ணாங்க சார்? ஸோ 60 வயசு ஆண், இப்போ உங்களுக்கு யூரின் போகிறதுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ ரிட்டென்ஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. யூரின் வந்து உள்ளே தங்குது நிறையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட பெயின், அந்த யூரின் ரிட்டென்ஷனுக்கு நம்ம ரிலீவ் பண்ணிடுவோம். டியூப் போட்டுட்டு நம்ம ரிலீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள எக்ஸாமின் பண்ணிவிட்டு அந்த யூரின் நிஜமாகவே நிறைய தேங்கி இருக்குன்னா நம்ம டியூப் ஃபோலிஸ் கத்தீட்டர்னு சொல்லிட்டு ஒரு டியூப் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஏற்கனவே பேசின மாதிரி அந்த டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் விரலை வச்சு நம்ம ப்ராஸ்டேட் கேண்டை ஃபீல் பண்ணிவிட்டு அது ஹார்டாக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த கட்டம் என்னென்னா உடனே PSA நம்ம ஜென்ரலாக இந்த ரிட்டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா PSA கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ரிட்டென்ஷன்னால் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 1 month வந்து அந்த யூரின் வந்து தேங்கி இருக்கிறது ரிலீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம PSA டெஸ்ட் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது எலிவேட்டடாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது, அப்புறம் பெரிய கிளாண்டாக இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஒரு MRI ஸ்கேன் பண்ணுவோம். MRI ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்கள வந்து அது பிராட் ஸ்கோரிங் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஸ்கோரிங்கை வச்சு நம்ம இது கேன்சராக இருக்கலாமா இல்லையான்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேன்சர் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம பயாப்சி எடுத்து அந்த மோஷன் போகிற இடத்துல தான் ஒரு கருவி வச்சு இன்ஜெக்ஷன் மூலியமாக பயாப்சி எடுத்து நம்ம அதுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்ப்போம். இந்த பயாப்சி வந்து டிரான்ஸ்ரெக்டல். வெளியில் புண்ணு எதுவும் இருக்காது, வெளியில் வலி எதுவும் இருக்காது. டிரான்ஸ்ரெக்டல் அதாவது மோஷன் போகிற பாதை வழியாக பண்ணுறதுனால அதை ஸ்கேன் பண்ணி பண்ணுறதுனால அவங்களுக்கு வலி இருக்காது, உடனே வீட்டுக்கு போகலாம்.
ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரிப்போர்ட்டும் 2-3 நாள் நம்மளுக்கு கிடைச்சிரும். அதுல கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஏன்னா பயாப்சில நாம மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அல்ட்ராசவுண்ட்ல கூட இப்படி இருக்குது, அப்படியா இருக்கலாம், அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இதே இந்த 60 வயசுக்கு இப்ப நம்ம கெத்திட்டு போட்டோம், யூரினரி ரிட்டென்ஷன் ரிலீவ் பண்ணிட்டா இஸ் குட் வித் சம் ஆஃப் த மெடிகேஷன். நீங்க இந்த பினைன் ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபி கொடுக்குற அந்த மருந்தெல்லாம் எடுத்து நல்லா இருக்காங்க. அப்புறம் நீங்க ஃபர்தரா அதை ஒர்க் பண்ணி இதே ஒரு 70 வயசுக்காரங்க வராங்க, வந்தப்போ நீங்க டிஜிட்டல் பார்க்க ரொம்ப ஹார்டா இருக்கு, பெரிய கட்டியா உள்ள தெரியுது. அவங்களுக்கு நீங்கள் பிஎஸ்ஏ ஆல்ரெடி வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பிஎஸ்ஏ ஒரு 100 இருக்குது. இந்த பெரியவரை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? இவருக்கு யூரினரி ரிட்டென்ஷன் தான், ஹி இஸ் ட்ரைங் டு பாஸ் த யூரின் ஆன் ஹிஸ் ஓன், பட் பேக் பெயினும் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன பேக் பெயின் மாரி இவருக்கும் பேக் பெயின். அதாங்க சார், ஃபஸ்ட்டு பிஎஸ்ஏ வந்து எலிவேட்டடாக இருக்கிறனால டைரெக்டாக பயாப்சிக்கு போயிடலாம் சார். பயாப்சி வந்து ஜென்ரலாக வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸ்டாக வந்து ஒரு 12 கோர் பயாப்சின்னு சொல்லுவாங்க சார். 12 இடத்துல வந்து நம்ம மிஸ் பண்ணாத மாதிரி 12 இடத்துலையும் குத்தி கேன்சர் இருக்கான்னு எல்லாமே டிரான்ஸ்ரெக்டல் தான். ஸோ பயாப்சியில் வந்து ஹார்ட் கிளாண்டு ப்ளஸ் பிஎஸ்ஐ ஜாஸ்தியாக இருக்குன்னா கண்டிப்பாக கேன்சர் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அந்த கேன்சர் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கேன்சர் ஸ்பெஷலிஸ்டோடையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம டியூமர் போர்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம். டியூமர் போர்டில் வந்து டீட்டெயில்டாக நம்ம எல்லா கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டு சாரு, அதுக்கப்புறம் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், ரேடியேஷன் கதிர்வீழ்ச்சி சம்மந்த கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த பேஷண்ட்டுக்கு உண்டான என்ன ட்ரீட்மெண்ட்டு நம்ம புட் ஃபோர்த் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி கேன்சர் பேக் பெயினோட இருக்காங்க, பிஎஸ்ஏ ஜாஸ்தியாக இருக்குது, ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்குன்னா வேறு எங்கேயாவது முதுகெலும்புக்கு, முக்கியமாக வந்து ப்ராஸ்டேட் கேன்சர்னு வந்து போனுக்கு தான் ஃபஸ்ட்டு பரவும். ஸோ அதை வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணணும். எப்படி ரூல் அவுட் பண்ணுவோம்னா, முன்னாடி காலத்தில் வந்து போன் ஸ்கேனுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ போன் ஸ்கேன் வந்து அதோட டிடெக்ஷன் ரேட்டு கொஞ்சம் கம்மி. ஸோ இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பிஎஸ்ஜியில் வந்து பிஎஸ்எம்ஏ பெட் ஸ்கேன் அப்படின்னு லேட்டஸ்ட் ஸ்கேன் எமிஷன் டோமோகிராஃபின்னு சொல்லிட்டேங்க சார். ஸோ ஃபுல் பாடிக்கு நம்ம ஸ்கேன் பண்ணிடலாம். ஒரே ஸ்கேனில் நம்ம சீக்கிரமாக ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே ஃபுல் பாடியை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கு ரிப்போர்ட்டும் கிடச்சிரும். ஸோ எங்கெல்லாம் பரவி இருக்கோ அதுக்கான உண்டான ஸ்டேஜிங்னு சொல்லுவோம். அதை ஸ்டேஜ் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அந்த போர்டில் திருப்பி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கேருங்க ஒரு சார் சொன்னது வந்துங்க, ஃபஸ்ட்டு இந்த கேன்சருங்கிறது பிஎஸ்சி வந்து 100க்கு மேலே தான் நம்ம கேன்சர் ஸ்டேஜாகவே சஸ்பெக்ட் பண்ணிடுறோம். ஃபர்தராக அதை ஒர்க்அப் பண்ணுறது ஸ்டேஜிங், அது எங்கே லோக்கலாகவே இருக்கல, வேறு எங்கேயாவது போன்லலாம் டெபாசிட். இந்த பேக் பெயின் வயசானதுக்கு இருந்தாலே ஸ்ட்ராங்காக யூ ஷுட் சஸ்பெக்ட் வித் என்லார்ஜ் ப்ரோஸ்டாட், ப்ராப்ளி அ பிரைமரி ப்ரோஸ்டாட்டிக் கேன்சர், டெபாசிட் டு த வெர்டிபிரல். அதனால தான் அது கன்சிஸ்டண்டாக பேக் பெயின். இப்போ பேக் பெயின் இல்லாத ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அத்தனை பேக் பெயினும் கேன்சரால் வர்றதில்ல. ஆனால் 1 அவுட் ஆஃப் 100 இருந்ததுன்னா அதை நம்ம அப்போ செக்யூர் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரே பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் ராஜ்குமார், இப்போ இந்த பெரியவருக்கு வந்து பேக் பெயின் லக்கிலி இஸ் நாட் கனெக்டட் டு தி இது. அவருக்கு வந்து நம்ம எம்ஆர்ஐலாம் பண்ணியாச்சு, சார் சொன்ன அந்த பெட் இதெல்லாம் பண்ணி வேறு எங்கேயும் டெபாசிட் இல்லை, பட் ஹியூஜ் கிளாண்ட் என்லார்ஜ் இது வித் கேன்சரஸ் ஃபியூச்சர். இவருக்கு எப்படி நீங்கள் அதாவது சார் இப்போ லோக்கல் வெளியில் எங்கேயும் பரவாயில்ல, ஏர்லி ஸ்டேஜ் கேன்சராக இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி பிஎஸ்ஏ லெவல்லாம் நல்லா இருக்குன்னா சில ஸ்கோரிங் லெவல்ஸ் வச்சுருப்போம். அதை வச்சு இவங்க வந்து ஃபிட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சமயத்தில் இவங்களுக்கு நம்ம ரோபோட்டிக் ப்ராஸ்டேடெக்டமி, அதாவது ரோபோட் மூலிமா ப்ராஸ்டேட் கேன்சர் எடுக்கிற ஆப்ரேஷன் நம்ம பண்ணலாம். ஏர்லி ஸ்டேஜ், அதான் ஆரம்ப ஸ்டேஜில் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, வேற எங்கேயும் பரவலை அப்படிங்கிற போது இது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். 100% க்யூர்னே சொல்லலாம். ஆமாம், நல்லாவே இது பண்ணும். ஒருவேளை இதில் ஸ்ப்ரெட் ஆகிருந்ததுனா தான் நம்ம வேறு ஏதோ ரேடியோ தெரப்பியோ இல்லை ஹார்மோனல் தெரப்பியோ இல்லை கீமோதெரப்பியோ அதெல்லாம் நம்ம ட்ரை. ஸோ ஒரு பாயிண்ட் வெல் டேக்கன். இதுமாரி கண்டிஷன்லாம் அப்ரோச் பண்ணுறது இஸ் நாட் ஏ சிங்கிள் ஆர்மி. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. டியூமர் போர்ட் நாம் இப்போ உட்காந்து பேசுகிற இடமே டியூமர் போர்ட் மீட் பிளேஸ். கண்டிப்பாக சார். நைஸ்லி we should get all the specialists into the picture for a better decision making and appropriate evidence based treatment policy. நம்மகிட்ட ரோபா இருக்குன்னு ரொபாட்டிக்காக அதை எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை இன்னொருத்தவங்க கீமோ ஆப்ஷனுக்கு அதை கொடுக்குறதோ அது மட்டும் இது இல்லை. இஸ் a final decisions made on the board, டியூமர் போர்ட். அதில் எடுக்கும் போது சர்ஜரி ஒரு ஆப்ஷனாக போகலாம், அதை ரொபாட்டிக் மூலிமா பண்ணலாம். அப்புறம் அட்ஜுவன்ட் தெரப்பி இதுமாரி சில சப்போர்ட் தெரப்பி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த வகையில் பார்க்கும்போது இப்போ ரொபாட்டிக்னு நம்ம சொன்னது இப்போ நிறைய பேருக்கு இதை பற்றி தான் ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். என்ன ஒரே காஸ்ட்லியாக சொல்கிறாங்க இது. ஏன்னா அந்த காலத்தில் ப்ரோஸ்டேட் ஆப்ரேஷன்லாம் 30-40,000 பண்ணிட்டு வீட்டுக்கு போனவங்களாம் இருப்பாங்க. ஒரு மாதம் கூட கெத்திட்டர் போட்டு வலியோடு கஷ்டப்பட்டு புண்ணு ஆறுனவங்களாம் இருப்பாங்க. ஸோ ஒன் இஸ் ஈக்குவல் டு அனதர். ஸோ காஸ்ட் வெர்சஸ் இவர் கஷ்டம் பார்த்தீங்கன்னா கஷ்டமே பட்டுக்கலாம், காசு செலவு அதிகம் வேணாம்னு நினைக்கிற ஒரு இதில் இருந்தவங்க. இப்போ இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனாலையும் அக்சஸ் த்ரூஅவுட்
குளோப் இருக்கிறதுனாலையும் இப்போ வந்து நிறைய பேர் they come forward for a prostatic operation by robotic. இது எப்படி இந்த robotic surgery differ from conventional surgery? சார் அதாவது ஒரு அட்வான்ஸ்டு சர்ஜரி தான் சார், மோர் ப்ரிசைஸ் சர்ஜரி. ப்ரிசைஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேன்சர். ஆமாம், ஓப்பன் சர்ஜரியிலேருந்து லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு ஒரு வளர்ச்சி இருந்தது. அப்புறம் லேப்ரோஸ்கோப்பிலேருந்து இப்போ ரொபோட்டிக்னு ஒரு வளர்ச்சி. ரொபோட்டிக் சர்ஜரினா ரோபோட் ஆப்ரேட் பண்ணுறதுல நம்ம சர்ஜன்ஸ் தான் ஆப்ரேட் பண்ணுறோம், பட் ரோபோட் மூலியமாக ஆப்ரேட் பண்ணுறோம். என்ன மோர் ப்ரிசைஸாக பண்ண முடியுது, கேன்சர் கரெக்டாக எங்கே இருக்குதோ அதை நம்ம கண்டிப்பாக எடுக்க முடியுது, மற்ற நார்மல் டிஷ்யூஸை ப்ரிசர்வ் பண்ண முடியுது, ப்ளீடிங் கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா பேஷண்ட்டோட ரிகவரி ஃபாஸ்டராக இருக்கும், பேஷண்ட்டுக்கு பெயின் கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம், அடுத்த வேலைக்கு போகலாம், அடுத்த ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கீமோதெரப்பியோ ரேடியோதெரப்பியோ இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு போகலாம். யூரினரி ப்ராப்ளம்ஸ் கம்மியாகுது, நர்வ் ப்ராப்ளம்ஸ் கம்மியாகுது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் வந்து நல்லா இருக்குது சார். அது 4 சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு நம்ம சர்ஜரி பண்ணுறதுனால பெயினே இருக்கிறது இல்லை. வெரி குட், இது நல்ல பாயிண்ட். ஏன்னா நம்ம ப்ரோஸ்டேட்லாம் உயிர்நிலை ஆர்கன் தான் சொல்லுவோம், உயிர்நிலை உறுப்பு. அங்கே ஏதாவது முன்ன பின்ன அதிகமாக கட் பண்ணி இதெல்லாம் எடுக்கும்போது சில பேருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸே வந்துடும், எரெக்டல் இம்பார்ட்டன்சி, யூரின் ட்ரிப்ளிங்லாம் வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணி அதுல இருந்து நல்லது தடுப்பு இன்னொரு ப்ராப்ளம் கத்தி கொடுத்து வால் வாங்கின கதை ஆகுது இல்லைங்களா. அது மாதிரி நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறேன், நம்ம கார்டியாக் ரோபாட்டிக் சர்ஜரியே பண்றல, ரோபோ தான் போய் பண்ணும், அதனால அது எது வேணாலும் பண்ணிவிடும், திடீர்னு ஆபத்தாயிடும். இந்த ரோபோ படம் பார்த்தவங்க எல்லாம் அந்த எதிரன் இருக்கு இல்லையா, அது இதுல வந்து நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ரொபாட்டிக் அது எண்டோரிஸ்ட் யூஸ் பண்ணி மிஷினுடைய அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தான் பை டெக்னாலஜி. மற்றதெல்லாம் நம்ம மைண்ட் தான் அதில் டிரான்ஸ்லேட் பண்றோம். நாம அந்த கன்சோல்ல உட்காந்து ஒர்க் பண்ண, நாம நில்லுனா நிற்கும், போனா போகும், புடினா பிடிக்கும், இந்த இதை வந்து புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம ரோபோனை என்ன நினைப்போம், ரொபாட்டில் கொடுத்தாச்சுன்னா அதுல லைஃபே ரிஸ்க் ஆகிடும். ப்ரிசைஸ் டிசெக்ஷன் கேன்சர் சர்ஜரிங்க. நான் கேன்சரஸ் சர்ஜனாக இருந்தால் கூட நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த மெட்டிகுலஸ் டிசெக்ஷன், லெஸ் இன்ஜுரி டு த ஹெல்த்தி அண்ட் வைட்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒன்லி ரிமூவிங் த கேன்சரஸ் டிஷ்யூ இன் டோட்டோ வித்தவுட் எனி மார்ஜினல் இஷ்யூ. இது தட் இஸ் த சக்ஸஸ் ஃபார் எனி கேன்சர் சர்ஜரி. அதை நீங்கள் டெலிவரி பண்ண முடியும்னா அது ரொபாட்டிக்கால மட்டும்தான் முடியுங்கிறது இப்போ சயின்ஸ் புரிந்து. அதனால நீங்கள் கொஞ்சம் செலவு ஆனாலும் இதை மாரி உங்களுக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பெயின் கம்மியாக இருக்குது, யூரினரி இன்காண்ட் அது மாதிரி காம்ப்ளிகேஷன் இல்லை, நர்வ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறோம், இதோட ஒரு ஹெல்த்தி பொட்டன்ட் லைஃப் ஒரு மேல் கொடுக்க முடியாதுன்னா அதை நீங்கள் ஆஃபர் பண்ணி அதை எடுத்துக்கிறது பெட்டர் தான். இப்போ எனக்கு ஒரு சின்ன கொஸ்டினுங்க, இப்போ டியூஆர்பின்னு ஒன்று பண்ணுறோம். ஆமாம் சார். இப்போ பினைன் ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபின் டியூஆர்பி பண்ணி ஒரு கிருஷ்ணமோகனே பண்ணிட்டாரு. ஸ்பெசிமன் ரிசெக்டட்ல வந்து கேன்சர்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்போ எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? ஏன்னா 1 out of 100 சுச்சுவேஷன் மாதிரி ஆகிடும். சார் கண்டிப்பாங்க சார். இப்போ வந்து சில இண்டோலண்ட் கேன்சர்ஸ், ஸோ சைலண்ட் கேன்சர்ஸு, ஒரு கம்மி வீரியம் உள்ள கேன்சர் வந்து சம்டைம்ஸ் பிஎஸ்ஏ வந்து நார்மல் கிட்ட இருக்கலாங்க சார். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஸ்டேட் கிளாண்டை சுரண்டி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டிஷ்யூவில் மேபி பெரும்பாலும் இருக்காது, ஒரு சில கட்டில் மட்டும் கேன்சர் இருக்குது அப்படின்னா நம்ம திருப்பி அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம ரீஸ்டேஜ் பண்ணணும் சார். ஸ்டேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அப் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி திருப்பி எம்ஆர்ஐ எல்லாம் பண்ணிட்டு ஒர்க் அப் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து திருப்பி இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், ப்ராஸ்டேட்டை ரிமூவ் பண்ண அந்த அப்ஸ்ட்ரக்ட் ஆனது ப்ராஸ்டேட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ மீதி வந்து நம்ம கம்ப்ளீட் இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை ஃபுல்லாகவே எடுக்கணுமான்னு சொல்லிட்டு நம்ம தேவை இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி ரீஸ்டேஜ் பண்ணிட்டு அவசியம் இருந்தால் நம்ம அந்த சொன்ன மாதிரி அந்த போர்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு கலெக்டிவ் டெசிஷன் எடுத்துட்டு அது தேவை இருந்தால் நம்ம திருப்பி எடுக்க வேண்டியது இருக்குங்க சார் கம்ப்ளீட் ப்ராஸ்டேட். பர்ஃபெக்ட்டுங்க. பேசிக்காக வந்து இதான் இந்த டியூமருடைய பிஹேவியர் தான். அக்ரெசிவ் த டியூமர் யூ ஹேவ் மோர் ப்ராப்ளம் ஈவன் ஆஃப்டர் டூயிங் எ சிம்பிள் டியூஆர்பி, டிரான்ஸ்யூரித்ரல் ரிசெக்ஷன் ஆஃப் ப்ரோஸ்டேட். அக்ரெசிவ் டியூமர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய ரெமிடிஸ்லாம் வந்திருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் வந்துங்க, இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறோம் ரொபாட்டிக்கலோ இல்லை கன்வென்ஷனலாவோ இதெல்லாம் பண்ணுறோம், சிலருக்கு அட்வான்ஸாகவே ஃபஸ்ட் டைம் வந்துடுவாங்க, போன்லலாம் வெட்டிபுல்லாம் டெபாசிட் ஆகிடுது, ரிப்ஸ்லாம் எல்லாம் டெபாசிட் ஆகிடுது, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் அட்ஜுவன்ட் தெரப்பி ஆர் பேலியேஷன் இப்போ அவைலபிள்ங்க கரண்ட் ப்ராக்டிஸ்? மோஸ்ட்லி ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார். அப்புறம் இந்த மாதிரி நம்ம போன்ஸ்க்கெலாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற இடத்துல வந்து ரேடியோ தெரப்பி இதெல்லாம் கொடுக்கலாம். ரேடியோ தெரப்பிக்கு ரோல் இருக்குது. ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு பெயின் ஃப்ரீ ஆகும், அந்த இதெல்லாம் கட்டியெல்லாம் கம்மியாகும், ஃப்ராக்சர் ஆகிறத தடுக்கும், இதெல்லாம் முக்கியம். ஸ்பைனில் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா பேராலிசிஸ்லாம், பெத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர்ஸ் வந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுலேயும் சரியாகாதவங்களுக்கு அடுத்து கீமோதெரப்பியெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நல்லாவே இருக்கலாம். ரொம்ப லேட் ஸ்டேஜில் வந்தாலுமே ப்ராஸ்டேட் கேன்சரில் வந்து நல்லா பார்த்துக்கலாம் நம்ம. அதனால் ஒன்றும் பயப்படுறதுக்கு. ஏன்னாங்க நான் அந்த நம்ம
சின்ன வயசில் அந்த இயர்லி ஃபேஸாக எம்பிபிஎஸ்லாம் படிக்கும்போது they used to say ஆட்டாப்சி பண்ணுன்னா 80% ஆஃப் தி ஓவர் 80 இயர்ஸ் மேலுக்குலாம் நீங்கள் ப்ரோஸ்டேட்டை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு கேன்சரஸ் சின்ன நாடியூல் மாதிரிலாம் இருந்திருக்குன்னு. ஸோ இட்ஸ் நாட் அன்காமன், இட்ஸ் வெரி காமன் இன் மேல் ஜெண்டர், எஸ்பெஷலி ஒன்ஸ் யூ ஏஜ் மோர் அண்ட் மோர் 70, 80 அந்த இதனுடைய ஃபோக்கஸ். பட் அத்தனை பேரும் இந்த கேன்சர் நேச்சர் ரொம்ப பயப்படும். நீங்கள் சொன்ன இந்த ஹார்மோன் இதெல்லாம் மேனுப்புலேட் பண்ணும்போது அது கேன் ரிக்ரெஸ் அண்ட் ஃபர்தராக தே கேன் ஹேவ் ப்ரொடெக்டட் லைஃப் ஃபார் அனதர் 10 years. 80 கிராஸ் பண்ணிட்டு அப்புறம் 90 தான், அப்புறம் 2 years ஜேர்னி ஆஃப் இது தானே ஹாப்பினஸ். ஸோ இதில் நான் என்ன இப்போ ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன்னாங்க, இந்த மாதிரியான அவேர்னஸ்லாம் அந்தந்த மாதத்தில் நாம பண்ணலன்னா வேற யாரும் பண்ண முடியாது. இதில் ஸ்பெஷலைஸ் ஆகிருக்கணும், இதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும். சி ஹெல்த் அவேர்னஸ்ங்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நிறைய குறுஞ்செய்தி அந்த மீடியாவிலலாம் வந்தாலும் அந்த ஸ்பெஷலிஸ்ட் உட்காந்து ஒரு 1/2 hour பேசும்போது இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன், அந்த ஃபுல் பவர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வில் கிவ் அ கிரேட் சக்ஸஸ் டு தி அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த இதுலைங்க நம்ம இப்போ எல்லாம் பேசியாச்சு. நம்ம ஃபைனலாக வந்து இது எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம கிருஷ்ணமூர்த்தி, ஏன்னா எல்லாருக்குமே வந்து வந்த பிறகு இது எதனால் வந்திருக்கணும். நிறைய பேர் வந்து பல இதை குற்றம் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிற ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக 50 வயசுல இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். செகண்ட் இது வந்து லைஃப் ஸ்டைல் இது இருக்கு, வேற என்னெல்லாம் ஃபேக்டர் கேன் ப்ரீடிஸ்போஸ் டு ப்ரோஸ்டேட்டிக் கேன்சர். இப்போ இன்னொன்றுங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அவங்க அப்பாவுக்கு இருக்குன்னா சன்னுக்கு வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அவங்க ஜெனட்டிக்ஸ். ஸோ அது என்ன, அப்போ அவங்க அப்பாவுக்கு கேன்சர் அந்த சர்ஜரி பண்ணும்போதே அந்த சதையை எடுத்து நம்ம அதில் என்ன ஜீன் ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து மேபி அந்த சன்னுக்கு அதே ஜீன் இருக்கான்னு கூட பார்க்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்ம பிஎஸ்ஜியில் எல்லாம் பண்ணுறோம், இருக்கு பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா சார், இப்போ அவங்க அந்த சன்னு வந்து 40 இயர்ஸ்லேயே அவர் ஸ்க்ரீனிங் ஆரம்பிக்கணும். பிஎஸ்ஏ டெஸ்ட் பண்ணுறது மற்ற ஆண்களுக்கு ஜென்ரல் பப்ளிக் வந்து நம்ம 60 இயர்ஸுக்கு பண்ணுவோம். இவங்களுக்கு வந்து நம்ம 40 இயர்ஸ்க்கே 40 to 45 இயர்ஸ்லேருந்தே நம்ம இப்போ ப்ரெசன்ட் கைட்லைன்ஸ் படி 45 இயர்ஸ்லேருந்தே நான் அவங்க பிஎஸ்ஏ டெஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சிடணும் சார். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தது வந்து என்ன ஸ்மோக்கிங். எல்லா கேன்சருக்கும் ரீசன் ஃபேமிலி ஹிஸ்டரி. ஸ்மோக் தொடாத கேன்சர் கண்டிப்பா இஸ் எஜமான் ஃபார் கேன்சர், பிக் பாஸ் இல்லையா? எல்லாத்தையும் நடுநிறுத்துறது. நீங்க ஸ்மோக் இல்லைன்னா யூ ஆர் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் த கேன்சருக்கு நம்மளுக்கு வேலையே. அது நான் இப்போ கார்டியாக் வாஸ்குலர் சர்ஜரி பண்ணி எனக்கு ஸ்மோக் இல்லைன்னா ஆல்மோஸ்ட் 7 daysல 5 days வேலையே இருக்காது, வேற ஏதாவது சின்ன சின்னதாக பண்ணும். ஸோ ஸ்மோக் இஸ் ரியலி இன்டியூஸ் லாட் ஆஃப் டிசீஸ் அண்ட் அன்ஹாப்பினஸ் டு த சொசைட்டி அண்ட் டு த ஃபேமிலிங்க. ஸோ ஸ்மோக் ஷுட் பி இதுங்க. அட்லீஸ்ட் இந்த நாளில் வந்து ஸ்மோக்கை ஸ்ட்ராங்காக இது பண்ணணும். சரிங்க, இது வந்து இப்போ நீங்கள் சொன்ன இது. ஸோ இப்போ ஃபுட் ஹேபிட் இதெல்லாம் சொல்றீங்க. எனக்கு ஒரு ஸ்ட்ராங் இது பிலீவ், there are people say that if you are not ejaculating frequently, if you don't have sexual life ejaculation, there is increased chance for prostatic cancer. இது வந்து நிறைய ஆர்டிகல் இதெல்லாம் வந்தால் கூட இது நீங்கள் as a consultant practitioner how you feelங்க. ஏதாவது ஒரு அன்மேரிடாக இருக்கிறவங்க, நாட் எக்ஸ்போஸ்ட் டு செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நாட் ejaculating by means of other way, they have high chance for prostatic cancer. It is supposed to be at the bottom of the etiology for prostatic cancer, or high risk for prostatic cancer. அது அந்த மாதிரி எதுவும் கிடையாது சார். டாக்டர் கிருஷ்ணமோகன் வந்து ஆண்மைன்னு ஒரு கிளினிக்கே நடத்திட்டு கரெக்ட். நான் அதை வச்சு அவர் தமிழ் எழுதுனேன்ட்டு காட்டியிருந்தாங்க. நான் வந்து தமிழ் கரெக்டிவ்க்காக பார்த்தேன். as a andrologist இந்த கொஸ்டின் அவருக்கு தான் வந்திருக்கணும். பட் நீங்க சொல்ல, அதாவது அந்த மாதிரி எதுவும் கிடையாது சார். நீங்க கிருஷ்ணமோகன் சார் நீங்களும் ஏதாவது? கண்டிப்பா கிடையாதுங்க சார், அந்த மாதிரி இல்லை. ஸோ என்னன்னா இப்போ வந்து அது நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க, எதுலையுமே வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் மக்கள் மத்தியில் ஒரு தப்பான வந்து நல்லி பேரஸ்ன்னு சொன்னா அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க் அதிகம் இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ மல்டி பேரஸ்னா சர்விக்கல் கேன்சர் அதிகம்னு சொல்லுவோம். மல்டிபிள் பர்த் சைல்ட் பர்த் கொடுக்கணும் கேன்சர் ஆஃப் த சர்விக்ஸ், அந்த கர்ப்பப்பையினுடைய அடி வாயில் இருக்கிறதுல வருது. அது மாதிரி இது நான் எஜாகுலேட்டிங் மேல் கேன் லீட். ரெண்டு பக்கமும் ஒண்ணும் கிடையாது சார், இந்த சைடும் கிடையாது அந்த சைடும் கிடையாது. சரி, அது ஏன்னா அது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, எங்கேயாவது நெட்ல அங்கங்க படிச்சிருப்பாங்க, இதை சொல்லாம போயிட்டாங்களேன்னு நினைக்கக்கூடாது. ஸோ ஏன்னா செக்ஷுவல் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நம்ம கிருஷ்ணமோகன் இப்போ தனி அவுட் பேஷண்ட் கவுன்சிலிங் இதுவே வச்சிருக்காங்க, கிளினிக்கல் ஆண்ட்ராலஜி கிளினிக் பிஎஸ்ஜி.
இட்ஸ் broad spectrum of கண்டிப்பா ஏரியாங்க. sir, இட்ஸ் unattended. கண்டிப்பா. வெஸ்ட்லலாம் இது வந்து தனி இதா போயிட்டு இருக்கும். இங்க வந்து இட்ஸ் unattended ஏரியா. யூ ஷுட் பி grown well in the கண்டிப்பா future sir, for a good sexual life and healthy. See, there is something called prostatic hygiene. நம்ம எப்படி கண்டிப்பா sir. respiratory hygiene, so the prostatic hygiene எப்படி prostate hygiene-ஆ வச்சுக்கலாம்? ஆமாம் சார். ஸோ ப்ராஸ்டேட் இஷ்யூஸ் வர்றப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டைல் தாங்க. ஸோ ப்ராஸ்டேட் கேன்சருக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹை கேலரி டயட்டு, மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து டயபெட்டிஸ் இருக்கிற ஆண்களுக்கு வந்து இந்த ப்ராஸ்டேட் இஷ்யூஸ் வந்து ஜென்ரலாகவே ஜாஸ்தி, அக்கரன்ஸ் ஜாஸ்தி. அவங்களுக்கு வந்து சர்ஜரி வந்து சீக்கிரமாகவே தேவைப்படும். ஜென்ரலாக இந்த பிபிஹெச்ன்னு சொல்கிறோம் இல்லைங்க சார், சாதாரண வெரைட்டி, அதுக்கு வந்து அந்த க்ரோத் ஹார்மோன்ஸு ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் ஒபீஸாக இருக்கிறவங்க, உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஜென்ரலாக வந்து மற்ற ஆண்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து க்ரோத் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த டயட்டு வந்து ப்ராப்பராக இருக்கணும். லைஃப் ஸ்டைல் வெஸ்டர்னைஸ்டு டயட்டுனால இப்போ ஜென்ரலாக வந்து ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்ஸு அதிகரிக்குது. நம்ம நிறைய பார்க்குறோம், ஜென்ரல் டே டு டே ப்ராக்டிஸில் வந்து நிறைய பார்க்குறோம். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், ஸோ வந்து ஸ்மோக்கிங். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ஸ்மோக்கிங் வந்து ப்ராஸ்டேட்டுக்கு வந்து ஒரு கேன்சருக்கு ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. ப்ளஸ் வந்து லோவர் யூரினரி ப்ராப்ளம்ஸ் வரக்கும் ஸ்மோக்கிங் வந்து ஒரு முக்கிய காரணமாக தான் இருக்குது. ஸோ ஜென்ரலாக சொல்லணும்னா ப்ரோஸ்டாட்டிக் ஹைஜீனுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். நாம் எல்லாத்துக்கும் அதே தான் பேசுவோம். லைஃப் ஸ்டைல், டயட்டில் ஆரம்பித்து எக்ஸசைஸ், அப்புறம் அந்த ஒரு ரிலாக்ஸேஷன், யோகா எல்லாமே வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் ஹெல்த்தி லைஃப் வித்தவுட் லேண்டிங் இன்டு அதர் இதர் மெட்டபாலிக் இஷ்யூஸ். நீங்கள் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் எக்ஸ் சொன்னீங்க இல்லையா, அந்த இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது கூட வந்துங்க நம்ம என்ன தான் இதெல்லாம் பேசினா கூட இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு நிறைய பேருக்கு டே டு டே இதில் அவ்வளவு சிக்கல்கள் இல்லாத ஒரு விஷயம் இது. இப்போ ஸ்மோக்கெல்லாம் ஈஸியாக நிறுத்திடலாம். இப்போ நிறைய பேர் இந்த டயட்டை பற்றி தான் நிறைய கேட்குறாங்க. நீங்கள் வந்து தி ஃபாலோவர்ஸ் அண்ட் யூடியூப் இது பார்த்தீங்கன்னா டயட்டில் தான் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு ப்ரோஸ்டாட் ஹைஜீன் இம்ப்ரூவ் பண்ண, ப்ரோஸ்டாட் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ண, டயட்டில் ஏதாவது இதை எடுக்கணும், எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சயின்ஸ் ப்ரூவ்டு எவிடன்ஸ் பேஸ்ட் இருக்குங்களா? நாம முனிவர்கள் மாதிரி எதையோ சொல்லிடக்கூடாது. எதுவும் இல்லை சார், எதுவும் இல்லை. ஆமாங்க சார். ஜென்ரலாக எல்லாத்துக்கும் நம்ம டயட் ஹெல்த்தி டயட்னு சொல்கிறோம் சார், அது ப்ராஸ்டேட்டுக்கும் வரும். பட் ஜென்ரலாக வந்து முன்னாடி வந்து நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆல்கலாய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை நார்மல் இதுக்கும் டயட்டுக்கும். ஹெல்த்தி டயட் நல்லா ஃபாலோ பண்ணணும். ஸ்மோக்கிங் இருக்கு. ஹெல்த்தி டயட் ஹை ஃபைபர், ஹை ஃபைபர், நார்மல் இந்தியன் டயட் இஸ் ஹெல்தி டயட். கரெக்ட்டா சொன்னீங்க. இட்ஸ் நாட் அடல்ட்ரேட்டட் பை so many. இப்போ ஸ்லோவா யூ ஆர் அடல்ட்ரேட்டிங் டு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ஆல் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரன்ட் இதெல்லாம் வந்து யூ ஆர் குக்கிங் மோர். இந்தியன் டயட் வந்து நல்ல ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். somebody asked good dietness Indian diet. வெரி குட். சாம்பார், இட்லி, ரசம், முருங்கா, so good. சரி, இது ஆக்சுவலா திருக்குறள் இல்லைங்க. நம்ம உணவு பற்றி வந்து ஆக்சுவலா நீங்க இப்ப சொன்னது இதுக்கு வந்து உணவே தான் மருந்து. நம்ம டயட்டை இது பண்ணிட்டோம்னா எல்லாமே இதாயிடும். ஸோ உணவு அந்த மருந்துங்கிற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்க 8 குறள்லையுமே உணவு பற்றி தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அது இது பண்ணிருக்காங்க. ஸோ அதில் ஒரு குறள் சொல்லணும்னா, மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு உற்றது அற்றது போற்றி உணின். மருந்தே உடம்புக்கு வேணாம். அது கேன்சர் எந்த ஆர்கனாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டது செரிச்ச பிறகு உண்டுனீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வராமல் இருக்கும். ஸோ டயட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸசைஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன். டயட், எக்ஸசைஸ், ரிலாக்ஸேஷன் வில் கிவ் குட் ப்ரோஸ்டாட்டிக் ஹைஜீன். With this, anything else you want to add? You are happy? So நான் வந்துங்க இன்னொன்று வந்து நம்ம ஜென்ரலாக ஆண்களுக்கு வந்து ஒரு 6 மணிக்கு மேலே வந்து தண்ணி, லிக்விட் ஃபுட்ஸு, காஃபி, டீ 6 மணி 6 PM இந்த ஈவினிங் வந்து மேலே வந்து வாட்டர் இன்டேக்கு எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஒரு 60 வயசுக்கு மேலே முக்கியமாக. ஏன்னா வந்து நைட் டைமில் வந்து என்ன ஆகும்னா, எஸ்பெஷலி ப்ராஸ்டேட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய தண்ணி, வாட்டர் இன்டேக். நம்ம என்ன பழக்கம்னா சாப்பிட்ட வேணா 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறது,
அதுக்கப்புறம் டீ காஃபி குடிச்சிட்டு தூங்குறது. ஒன்று என்னன்னா இது வந்து ஸ்லீப்பை வந்து ரொம்ப டிப்ரைவ் பண்ணும். ப்ளஸ் வந்து அந்த என்ன ஆகும்னா இந்த காஃபி டீ அதுக்கப்புறம் வாட்டர் இன்டேக் பண்ணும்போது எல்லாமே ப்ரொடியூசஸ் மோர் ஆஃப் யூரின். ஸோ பிளாடரில் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஃபில் ஆகும்போது உங்கள் ஸ்லீப்பு நார்மலாகவே இருக்காது. யூரின் பாஸ் பண்ணலன்னா கூட தட் ஃபுல் பிளாடர் வில் பி ட்ரிகரிங் யுவர் பிரெயின் டு மேக் யூ கெட் அப். ஸோ யுவர் ஸ்லீப் வில் பி வெரி பேட். ஸோ அதனால் வந்து யுவர் ப்ராஸ்டேட்டிக் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும், பிளாடர் ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு சீக்கிரமாகவே சர்ஜரி பண்ணுற வேலை சூழ்நிலை வந்துடும். ஒரு இம்பார்ட்டன்ட் யூராலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துங்க, தண்ணி குடி. நம்ம சாப்பாடை தான் 7 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டு படுத்துருங்க, அப்போ தான் நல்லது. தண்ணியும் 7 மணிக்கு முன்னாடி. ஆமாம், இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தண்ணி ஏதாவது தாகமாக இருந்து குடிக்காமல் விட்டுறக்கூடாது. பேலன்ஸ் தான். இஃப் யூ ஹேவ் எ லைஃப் ஸ்டைல் ஆஃப் ட்ரிங்கிங் 1 liter of water before going to bed, you should do it before 7 or close to sunset. Then your bladder will get emptied before you go to bed by 10 o'clock. Then late nightல நீங்க எழுந்திரிச்சு இதுக்காக கஷ்டப்பட வேணாம். It's a very good point. It's well taken. The highlight of the program வந்து how to manage our own unknown organ a prostate. Okay. So இந்த இதுல இருந்து கொஞ்சம் விடுபட்டுங்க. நான் மருத்துவ அறிவியல் கவிஞர் என்னையும் நான் அதை அடிக்கடி சொல்லிக்கிறது, எனக்கு அது ஒரு குட் ஃபீல் வருது. நான் இந்த ப்ரோஸ்டாட் இப்போ நம்ம பேசின இத்தனையுமே வந்து ஒரு கவிதை வடிவில் எழுதியிருக்கேன். ஒரு 2 minutes ஐ ரீட் இட் அவுட்டுங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த வரிகளிலையும் வந்து நல்ல ஒரு அறிவியல் இருக்கு, சயின்ஸ். சிறுநெல்லிக்காயாய் பிறந்து பெருநெல்லியாய் உருவெடுத்த ஆண் நீர் தாரையின் தாரகமே. ஆண் நீர் தாரை, நான் இன்ட்ரோடக்ஷன் சொல்ல யுரித்ரா, அதுல இருக்கிற ஒரு காய், அது வந்து ஒரு கிளாண்டு. சின்ன நெல்லிக்காய் மாரி இருந்து பெரிய நெல்லிக்காய் ஆயிடுச்சு. எப்போ ஓவர் 50 years ஆஃப் அவர் லைஃப். நமக்குலாம் இப்போ சின்ன நெல்லிக்காய் மீடியம் சைஸ் நெல்லிக்காயா இருக்கும். 60-70 போனீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் ஆயிடும். இருக்கும் இடம் தெரியா உமக்கென்று ஓர் பணி அறியா உயிர்நிலை உறுப்பின் உன்னதமே. கவிஞர் அப்படியே முடிக்கிறார். நீ இருக்கிற இடம் தெரியல, உனக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் யாருக்கும் தெரியாது. இப்போ காட்டுல அங்கன்னு எல்லாம் சொல்றாங்க, உனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. உயிர்நிலை உறுப்பின் உன்னதமே. உன்னதம்னா பெஸ்ட், த டாப். உயிர்நிலைன்னா நம்ம பீனிஸ் சொல்றோம், அந்த இது அந்த ஜெனிட்டாலியா இருக்கு இல்லைங்களா, அதுதான் உயிர்நிலை உறுப்பின் உன்னதமே. வயதோகம் எட்ட உன்முகம் என் நீர்த்தாரை தட்ட தேர்வெழுதும் மாணவனாய் கைவரை கழித்தேன் தேர்வரையாய். என்ன ஒரு எக்ஸ்பிரஷனுங்க. வயதோகம் எட்ட உன்முகம் என் தாரை தட்ட. அந்த முகங்கிறதா மிடில் லோப் ஆஃப் த ப்ரோஸ்டேட். ப்ரோஸ்டேட்ல 5 லோப் சொல்லுவல, ஆன்டீரியர், போஸ்டீரியர், 2 லேட்டரல், மிடில். அந்த மிடில் லோப் முகம் வந்து நீர்த்தாரை தட்டும் போது தான் உங்களுக்கு இந்த ப்ரோஸ்டாட்டிசமே உருவாகுது. அந்த சிம்டம் ஆஃப் பினைன் ப்ரோஸ்டாட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபி. உயிர்நிலையின் உன்னதமே. வருமுன் உறுத்தல். இப்போ நாம என்ன பண்றோம், அடுத்த சான்ஸ் இந்த பேராகிராஃப்ல இந்த ப்ரோஸ்டாட்டிஸ்னா என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்றோம். வருமுன் உறுத்தல், விடுமுன் அவசரம், விட நினைத்தால் தயக்கம், விடுவோம் என்றால் சொட்டு நீர் பாசனம். இது இந்த ப்ரோஸ்டாட்டிஸ்ல அனுபவிக்கிற அத்தனை பேருக்கு இந்த கஷ்டம் இருக்கும். கிடுக்கிடுக்குன்னு ஒண்ணுக்கு போகணும்னு நினைப்பாங்க. அந்த கியூல எல்லாம் நின்றுட்டு இருக்கோம், பேன்லயே போயிடும். ஸோ அந்த இரிட்டேஷன் இருக்கும். விடுமுன் அவசரம், அர்ஜென்சி. விட நினைத்தால் தயக்கம், ஹெசிடென்சி. போய் நின்று விடலான்னு நினைச்சா உடனே வராது. விடுவோம் என்றால் சொட்டு நீர் பாசனம். ரொம்ப நம்ம கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்ல ரொம்ப தூரமா ஓடி விழாது, ட்ரிபிள் ஆகிட்டே இருக்கும். சொட்டு நீர் பாசனம். சொட்டிய நீரை சுருக்கி பிடித்தால் தோன்றிதே மீண்டு விட வேண்டும் என்று சொட்டிய இறுதியில் ரத்தம் காட்டி நட்டிய இறைவியில் என்னை வெம்ப செய்கிறாயே நீ யார். நாம இப்ப கேட்கறோம், இத்தனை கஷ்டம் கொடுக்குறேன் நீ யாரு. நாம மெடிக்கலா இல்லாம இப்படிதான் கேட்போம், இது எதனால இந்த பிரச்சனை, நீ யாரு அப்படின்னு கேட்போம். இதுல பாத்தீங்கன்னா நான் இது சொல்லிருக்கு பாருங்க, தோன்றிதே மீண்டும் விட வேண்டும் என்று. அதுதான் நம்ம இதுல படிக்கிற சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் எவாக்குவேஷன். ப்ரோஸ்டாட்டிஸ் இஸ் எ ஷார்ட் நோட். இந்த 5 பாயிண்ட் எழுதுனா யூ ஆர் குட். இரிட்டேஷன், அர்ஜென்சி, ஹெசிடென்சி, ட்ரிப்ளிங், சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் எவாக்குவேஷன். 5 பாயிண்ட் இருந்ததுன்னா ப்ரோஸ்டாட்டிசம். இந்த 5மே வந்து ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போற பையனுக்கும் இருக்கும். அதான் எக்ஸாமினிசம் சொல்றாங்க. ஒண்ணுக்கு காலுக்குள்ள பெல் அடிச்சாச்சா ஒண்ணுக்கு வரும், பாத்ரூம் போகலான்னு நினைக்கும். போயிட்டு நின்னா ஒண்ணு வராது, அர்ஜென்டா போகணும்னு நினைச்சு ஹெசிடென்சி இருக்கும். இதெல்லாம் நம்ம பேப்பர்ல கொஸ்டின் பேப்பர் எழுதி பேனால எழுதும், இத்தனை சிம்டமும் வரும் நமக்கு. கண்டிப்பா எல்லாம் எழுதி முடிச்சு இன்னும் கொஞ்சம் எழுதிருக்கலாமான்னு தோணும். அதான் இன்கம்ப்ளீட் எவாக்குவேஷன். ஸோ நட்டிய இரவில் என்னை வெம்ப செய்கிறாயே, அதான் நாக்டூரியா. நீ யார் அப்படின்னு கேட்கறது. நீயே உலகின் மூத்த கட்டியா. நாமளே சமாளிச்சு சொல்ற அந்த கட்டின்னு நம்ம இதெல்லாம் படிக்கும் போது நான் கிருஷ்ணன் வந்து சொன்னேன், கேன்சர்ல வந்து மேலுக்கு வந்து டாப் மோஸ்ட் இந்த வேர்ல்டு வந்து ப்ரோஸ்டாட் தான் நானும் படிச்சிருக்கேன். இப்போ அது 3வது நிலைக்கு வந்ததா சொல்றாங்க. பட் இது மூத்த கட்டின்னு இந்த கவிதை நடையில நம்ம பாக்குறோம். முகம் காட்டா உமக்கு முகமூடி எதற்கு, மூத்த வயதினருக்கும் மூத்த திரவ தாரகை காய்காரரே. இதை நம்ம வந்து சொல்லி முடிக்கிறோம், வெளியில தெரியாம இருக்கு. நீ வந்து அந்த மூத்திர தாரையில இருக்கிற காய்னா அந்த கிளாண்ட்.
இப்போ லாஸ்டா நம்ம என்ன சொல்றோம், ட்ரீட்மெண்ட்டை சொல்றோம். உமக்கு அலோபதியர் எடுத்த அவதாரமே TURP, டர்ப். அலோபதினா நாம மாடர்ன் மெடிசன் பிராக்டிஸ் பண்றோம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ஏகப்பட்டது இருக்கு. கேரளால போய் 2 வாரம் படுத்துலாம் கிடப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் மன சாந்தத்துக்கான வைத்தியம் தான். பட் சயின்டிஃபிக்கா அப்ரோச் பண்றது நாம சொன்ன இந்த PSAவா இருக்கட்டும், அல்ட்ராசவுண்ட் அப்டமனா இருக்கட்டும், நீங்க சொன்ன ரொபாட்டிக்கா இருக்கட்டும், அப்புறம் கீமோ, இதெல்லாம் பண்ணாதான் நாம இந்த கேன்சருங்கிற அந்த நண்டுல இருந்து விடுபட்டு வெளில வர முடியும். ஸோ அதனால உமக்கு அலோபதியர் எடுத்த அவதாரமே TURP, டர்ப். மீலோலி PSA செய்வோம். வெரி சிம்பிள். ஒரு நாள் ஒரு ஓபிக்கு போறீங்க, மாஸ்டர் கழிச்சு எதாவது பண்ண ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணி புரோஸ்டேட் எவ்வளவு இருக்கு, அது போஸ்ட் ரெசிடுவல் யூரின் எவ்வளவு இருக்கு, PSA நீங்க சொன்ன மாதிரி 4க்கு கீழே இருந்தா 4 தான் கரெக்டா நாம வச்சுக்கணும். 4 கீழே இருந்தா ஒன்னும் ஒரி பண்ண வேணாம். உன்னை உடலினுள் ஊடுருவும் முன் தேங்காய் சுரண்டுவது போல். சிம்பிளா கவிஞர் இந்த TURP என்னன்னு சொல்லிட்டாரு, தேங்காயை கரண்டி எடுக்கிறது. பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து கரண்டி எடுக்கணும்னு சொல்றாங்க. கரண்டி அப்படியே எடுக்கணும். தேங்காய் நம்ம இதை வச்சு சுரண்டுவாங்க இல்லைங்க, அதே மாதிரி நீங்க இந்த டர்ப் வச்சு அப்படியே எடுக்கிறீங்க. உன்னை உடலினுள் ஊடுருவும் முன் ஸ்ப்ரெட் ஆகி, நீங்க பிணையில இருந்து கேன்சர் ஆகி ஊடுருவதுக்கு முன்னாடி தேங்காய் சுரண்டுவது போல் நீர்த்தாழை வழி அறுவைக்கு ஆளாக்குவேன். நாமளே ஸ்ட்ராங்கா சொல்றோம், நான் ஆப்ரேஷன் பண்ணிப்பேன். நீர் வழி சீராகும் வரை சிறுநீர் குழாய் பொருத்தி சீரான சிகிச்சை பெற்று. அந்த நிறைய பேர் பண்ணிட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் கெத்திட்டு வைக்க ரொம்ப இதாக நினைப்பாங்க. அது அந்த புண்ணு ஆடுற வரைக்கும் நம்ம இந்த கெத்திட்டு வைக்கிறது. இதுல கவிஞர் என்ன சொல்றாரு, நீர் வழி சீராகும் வரை, யுரித்ரா அந்த புரோஸ்டாட்டிக் பெட் நல்லா கீழாகி நல்லா வர வரைக்கும் சிறுநீர் குழாய் பொருத்தி, அதான் யூரினரி கெத்திட்டு, சீரான சிகிச்சை பெற்று நல்லா கம்ஃபர்டபுளா இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்க ரொபாட்டிக் பண்ணாலும் பாஸ் கெத்திட்டு, அதை வந்து நீங்க ரொபாட்டிக் தானே நீங்க பண்ணணும்னு சொன்னீங்க. ஏன் கெத்திட்டு வந்து டு ட்ரெயின் த யூரின் அவுட் டில் யுவர் wound healing better, you are getting mobilized. அதனால யூரினரி கெத்திட்டு இஸ் a good friend of our urethra. ஆமா சார். most of the time sometimes it can induce some trauma, அது இருக்கும், இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதெல்லாம் நம்ம டேக் எக்ஸ்ட்ரா கேர். ஈஸியா பாஸ் பண்ண காஸ்ட்லி மருந்தில்லா அலோபதி அறுவை சிகிச்சை ஏற்றால் புரோஸ்டாட்டிசம் எனும் எக்ஸாமினிசம் ஆல் பாஸ். கவிதை எப்படி முடியுது நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் புரோஸ்டாட் என்லார்ஜ் ஆகி கஷ்டப்படுறவங்க அத்தனை பேருக்கும் ஈஸியாக இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து கெத்திட்டர் போட்டு அது சிம்டம்லாம் ரிலீஸ் பண்ண பிறகு ஆல் பாஸ். இப்போ நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி TURP பண்ணவங்க CABG பண்ணுறதுல கெத்திட்டர் போது ஈஸியாக உள்ளே போயிடும். அதே இந்த TURP பண்ணலான்னு அட்வைஸ் பண்ணி வர்றவங்களுக்கு ஆப்ரேஷன் இதை பண்ணிட்டு ஆப்ரேஷன் கெத்திட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நான் கிருஷ்ணமாவனியோ பூவை முருகன் சாரி யாரையோ கூப்பிட்டு அவங்க மூலியமாக தான் பண்ணணும். ஏன்னா தே ஆர் ஸ்பெஷலிஸ்ட் இன் கெத்திட்ரைசிங் தி டிஃபிகல்ட் யூரினரி பாசேஜ். இந்த கவிதை நடையோடுங்க நீங்கள் வந்து இந்த ஒரு அரை மணி நேரம், நம்ம 15 நிமிஷம்னு சொல்லி அரை மணி நேரம் ஆக்கிட்டோம். அரை மணி நேரம் பேசல அது கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. இதுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். வணக்கம்.